நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்ல சரிங்களா. அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட மொட்டு விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட மொட்டு விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்ல, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்ட் எல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. இது என்ன சார் கயிறெல்லாம் கட்டி மீனுக்கு சாப்பாடு முள்ள இருக்குதுல்ல மீன், அதுக்கு சாப்பாடுக்காக மாமா அதை இது பண்ணுவாரு. ஆமா, இது அப்படியே லைட்டா மேல எடுத்தோம்னா அது அப்படியே மேல வரும். அதுக்குள்ள சாப்பாடு இருக்குது, மீன்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆக்சுவலா இது குழந்தைங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸே பிடிக்கும் இல்லையா சார்? எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க இங்க வரும்போது? சார் இங்க முதல்ல கூட அவங்க ஏதோ ஒரு டைம் 2 டைம் தான் வருவாங்க. பாக்குறதுக்கு மிக அழகா இருக்கும் இது, ஆனா பயமாவும் இருக்கும் இல்லைங்களா. அடர்ந்த காடு, அடர்ந்த ஒரு வனம் மாதிரி இருக்கு, பயமாவும் இருக்கும். தேவயானி கூட ஒரு 4 டைம் 3 டைம் வந்திருந்தா பெரிய விஷயம், வரமாட்டாங்க. இல்ல இங்க வந்து இவ்வளவு அடர்த்தியான வட்டத்துல அவங்களுக்கு வரத்துக்கு அச்சம் இருக்கும். பாம்பு தன்னை மேல இருந்து தப்புன்னு தன்னால விழுவும். இங்க மரங்கள்ல பாம்பெல்லாம் இருக்கும். அப்புறம் சின்ன கொசு இருக்குது இல்லையா, அது கடிச்சாவே தேவயானிக்கு ஃபுல்லா வீங்கிடும். அதனால அவங்க அப்படியெல்லாம் வெளியில வரமாட்டாங்க. அவங்க வீடு அப்படியே சின்னதா பூ பறிக்கிறதுக்கு தோட்டம், அதுக்கு வந்தா கூட அவங்க சட்டை போட்டுக்குவாங்க. என்னோட சட்டையை எடுத்து இவ்வளவு தூரம் போட்டு கவர் பண்ணிட்டு தான் வெளியிலயே வருவாங்க. ஓ பாக்க நீங்க ஒரு பேன் பண்ணி பாருங்க, அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு இடம் தான் இது. இதுக்குள்ள எல்லாம் அவங்க வந்து அப்படி இவன் சொன்ன மாதிரி இவங்க வந்து வெளிச்சத்துல இப்படி இருக்கு. ஈவினிங் ஆக சொன்ன மாதிரி டார்க்கா எதுவுமே தெரியாத கார் வந்து அந்த கடைசி வரைக்கும் போலாம். அப்படியே கார்ல உட்கார வச்சு அப்படியே திருப்பிட்டு காமிச்சிட்டு போக வேண்டியது. அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான். நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்ல சரிங்களா. அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட மொட்டு விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட மொட்டு விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்ல, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்ட் எல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. இது என்ன சார் கயிறெல்லாம் கட்டி மீனுக்கு சாப்பாடு முள்ள இருக்குதுல்ல மீன், அதுக்கு சாப்பாடுக்காக மாமா அதை இது பண்ணுவாரு. ஆமா, இது அப்படியே லைட்டா மேல எடுத்தோம்னா அது அப்படியே மேல வரும். அதுக்குள்ள சாப்பாடு இருக்குது, மீன்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆக்சுவலா இது குழந்தைங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸே பிடிக்கும் இல்லையா சார்? எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க இங்க வரும்போது? சார் இங்க முதல்ல கூட அவங்க ஏதோ ஒரு டைம் 2 டைம் தான் வருவாங்க. பாக்குறதுக்கு மிக அழகா இருக்கும் இது, ஆனா பயமாவும் இருக்கும் இல்லைங்களா. அடர்ந்த காடு, அடர்ந்த ஒரு வனம் மாதிரி இருக்கு.